மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ பீப்பர், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு மலையாள படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற ரோந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வர்றாங்க. நைட் பேட்ரோலிங் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க 2 பேரும். இதில் திலீஷ் போத்தன் ஒரு எஸ்ஐயாக இருக்கிறாப்புல, அவர் கீழே சப்பார்டினேட்டாக ஒரு ஜீப் டிரைவர் மாதிரி இருக்காப்புல நம்ம ரோஷன் மேத்யூ. இவங்க ஒரு நாள் நைட்டு அப்படி பேட்ரோலிங் போக அதில் இவங்க சந்தித்த சம்பவங்கள், அதன் எதிர்வினையாக அடுத்தடுத்து இவங்க சந்தித்த பிரச்சனைகள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஷாஹி கபீருடைய படம். இளவேலா பூஞ்சிரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று அவர் இயக்கியிருந்தார். இது 2வது படம். ஆனால் ஜோசப், நயட்டு, அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, இது எல்லா படங்களுக்கும் ரைட்ரு இவர் தான். நம்மால் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை பார்த்த நபர் அப்படிங்கிறனால அங்கே நடக்கக்கூடிய அவ்வளவு சம்பவங்களையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக, இதுவரைக்கும் பப்ளிக்கு போலீஸுன்னா எந்த அளவுக்கு தெரியுமோ அதை தாண்டி பல விஷயங்களை அவருடைய படங்களில் எப்பயுமே போர்ட்ரே பண்ணுறது தான் இவருடைய வழக்கம். அப்படி இன்னொரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் எங்கள் போலீஸ்னால் வழக்கமாக நைட் பேட்ரோலிங் அப்போ அப்படி வண்டியை ஓரமாக போட்டுட்டு 2 பேரிகேட்ஸை தூக்கி ரோட்டுக்கு மத்தியில் போட்டுட்டு வர்ற காரு, பைக் எல்லாத்தையும் நிறுத்தினா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய புரிதல் அவ்வளவு தானே நமக்கு. ஆனால் அவங்களும் மனுஷங்க தான்ப்பா. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவங்க வீட்லேயும் அப்பா அம்மா குழந்தைங்கள்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் 1008 மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படிங்கிற அவங்களுடைய த அதர் சைட் ஆஃப் போலீஸ்மென்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்களையும் அழகாக போர்ட்ரே பண்ண ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் எப்பா போலீஸ்காரனை கண்டாலே பப்ளிக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே. அந்த பயம் இருக்கிறனால தான் வெறும் 44,000 போலீஸார் கிட்டத்தட்ட 3.5 கோடி நபர்களை இன்றைக்கி மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படிங்கிற அந்த வசனம் பிளேஸ் பண்ணப்பட்ட அந்த இடமாகட்டும், ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த பொண்ணை காப்பாற்றணும் முயற்சிக்கிற அந்த ஒரு தருணம், மனநிலை சரியில்லாத ஒரு நபர்கிட்ட இருந்த ஒரு குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு தருணம், சர்ச்சு ஃபாதர்கிட்ட இருந்தே 10,000 ரூபா உஷார் பண்ணுற அந்த ஒரு தருணம், ஏன் ரோட்டில் போகும்போது மாங்காய் பொறுக்கிட்டு கொண்டு வீட்டில் விடுக்கிற அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் சொன்னேனே த அதர் சைட் ஆஃப் போலீஸ்மென், இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. நம்ம வழக்கமாக வண்டியை போட்டு காசு வாங்குறது மட்டும் அவங்க வேலை இல்லை, இவ்வளவு சம்பவங்களும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ போலீஸுக்கும் மனசெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு ஒரு சில காட்சிகளில் அவங்க சித்தரிச்ச விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில். மனேஷ் மாதவன் அவருடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, அனில் ஜான்சனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த படத்துக்கு தேவையான அந்த மூடை செட் பண்ணது அதுதான். கடைசி வரைக்கும் அந்த படத்தை நம்ம ஒன்றி பார்த்ததுக்கு இவங்க 2 பேருடைய இந்த ஒர்க் ஆகட்டும், படம் ஃபுல்லாகவே ஒரு வாக்கி டாக்கி சவுண்டு ஒன்று போய்கிட்டே இருக்கும். இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட நம்மளுமே கம்ப்ளீட்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ராவலை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்ததே அந்த வாக்கி டாக்கி சவுண்டு தான். அருண் அசோக்கும் சரி, சோனு கேபியும் சரி, 2 பேருடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்குக்கும் நிச்சயமாக ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது அந்த ஒர்க்கு. இதெல்லாம் போக எடிட்டரான மங்களாத் பிரவீன் இந்த கதைக்களத்தை அவர் ஆரம்பித்த விதமாகட்டும், சொல்ல வேண்டிய விஷயங்களை நடுவில் சுவாரஸ்யமாக பல சம்பவங்களை வச்சு சொன்ன விதமாகட்டும், கடைசியாக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸை விட்ட விதமாகட்டும்னு சொல்லி இந்த கதைக்களத்தை கடைசி வரைக்கும் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணதில் டெஃபினட்டாக இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை நீங்கள் எடிட்டருக்கு கொடுத்தே ஆகணும். என்ன ஒன்று, எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. தமிழ்லையே நேஷனல் அவார்டு அடித்து மிகப்பெரிய சக்கப்போடு போட்ட ஒரு படத்துடைய
ஒரு சில ரிசம்பிளன்ஸு, ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. ஆனால் அந்த படத்துடைய பேரை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அட அவ்வளோதானா, அதே தானே இந்த படமோ அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அதனால் அது ஸ்பாய்லர் ஆகிடுங்கிறனால அதை நான் சொல்லலை. இந்த படத்தில் திலீஷ் போத்தன் ஒரு பக்கம், ரோஷன் மேத்யூ இன்னொரு பக்கம், இந்த 2 பேர் தான் படத்துடைய லீட் கேரக்டர்ஸு, சென்ட்ரல் கேரக்டர்ஸு. 2 பேரும் எடுத்த கதாபாத்திரமாகவே நின்றுருந்தாங்க. அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாண்டடான பாஸ்ட் ஆகட்டும், அதில் இவங்க எவ்வளோ விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதனால் அப்படிங்கிற விஷயமாகட்டும், இந்த 2 பேருமே பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இதுபோக அருண் செருக்கவில் ஆகட்டும், லக்ஷ்மி மேனன் ஆகட்டும், கிருஷ்ணா குரூப் ஆகட்டும், இந்த 3 பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். பட் இருந்தாலும் அந்த கொடுத்த கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே. சரி, சொல்கிறத பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்களா? இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் இது ஒரு டெட் ஸ்லோ பர்னிங் ட்ராமா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா. அதனால் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் எந்த அளவுக்கு ரொம்ப பரபரன்னு போர் அடிக்காமல் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிச்சயமாக ரொம்ப மெதுவாக டைம் எடுத்துக்கிட்டு சொல்லப்பட்ட ஒரு கதை தான். ஆனால் அப்படி எடுத்து சொன்னதுனால தான் இந்த கதையில் பல விஷயங்கள் நம்மளுடைய மைண்டில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனாலேயே இந்த படம் இந்த மாதிரி கமர்ஷியல் படம் படபடன்னு பட்டுக்கிட்டு தெரிக்கணுங்க த்ரில்லர்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஃபீலை கொடுக்கும். ஆனால் முதல் ஒரு 1.5 மணி நேரம், அந்த படமே ஒரு 2 மணி நேரம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் ஓடுது. முதல் ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப பொறுமையாகத்தான் போகும். ஸோ அந்த மாதிரி ரசிகர்களுக்கு, கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப லேக்கிங்காக போகுதுங்க அப்படிங்கிற ஃபீலும் உங்களுக்கு வரலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய இந்த பல சம்பவங்களுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களத்தில் சித்தரிக்கப்பட்டு கடைசியாக அப்படி ஒரு கிளைமேக்ஸுக்கு இவங்க அரைவானா கூட, ரியல் லைஃப் சினாரியோவில் இவ்வளோ சம்பவங்களும் ஒரு நாள் நைட்டில் கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுவும் நிச்சயமாக உங்களுக்கு தோணலாம் படம் பார்த்து முடியும் போது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல மலையாளம் ட்ராமாஸ் இல்லை வேர்ல்ட் கிளாஸ் க்ரைம் ட்ராமாஸ் எல்லாம், அதுவும் ஸ்லோ பர்னிங் ட்ராமாஸ் எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் நீங்கள் தியேட்டர்ஸுக்கு போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்து வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் அது இதுன்னு உள்ளே இருக்குது. இந்த படம் UA 16+, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடைய நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.